இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா? எங்க ஊர் விவசாயிகளும் வாழணும்ல. தண்ணி இல்லைன்னா எதுக்கு விவசாயம் பண்றீங்க? வேற வேலை வெட்டிக்கு போக வேண்டியதானே? அதான் நிறைய வேலை இருக்குல்ல. வீம்புக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு எங்க கிட்ட வந்து தண்ணிக்கு பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. பிச்சை எடுக்கணுமா? யார்கிட்ட யாரு பிச்சை எடுக்கிறா? வார்த்தையை அளந்து பேசுங்க, இல்ல நடக்கிறதே வேற. என்னையா பேசுற? எப்படி பேசுற? நடக்கிறது வேறனா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணிடுவ? பெரியாளா, இப்ப என்ன செய்யறது? சண்டை நடக்கணும்னு தான் வேணும்னே அப்படியெல்லாம் பேசினாங்க சித்தப்பா. அவங்க நமக்கு தண்ணி கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்றது? இந்த பிரச்சனையை நம்ம வேற மாதிரி தான் கையாளணும். என்ன செய்யலாம்னு சொல்ற? சரி, நீ சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். போங்க பின்னாடி. எல்லாம் இந்த பக்கம் வாங்க. போங்க போங்க. வா, இந்த பக்கம் வா. நம்ம ஆளுங்க இந்த பக்கம் வாங்க. பின்னாடி போங்க. பாத்து சும்மா இருக்கீங்களா? இப்ப என்னப்பா, நீங்க தண்ணி தர மாட்டீங்க அவ்வளவுதானே? இவ்வளவு நேரமும் அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். அத சொன்னதுக்கு தான் உங்க ஊர்க்காரங்க சண்டைக்கு வராங்க. உங்க ஊரை பத்தியால எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. சரி, நீங்க எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க வேண்டாம், போதுமா? என்னடா பயந்து போய் அவங்களே வேணாண்டாங்க. பாருங்க, தண்ணி வேண்டான்னு உங்க வாயாலேயே சொல்லிட்டீங்க. இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. இப்ப இப்படி சொல்லிட்டு அப்புறம் திரும்ப வந்து தண்ணி கொடுங்கன்னு சொல்லி எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க கூடாது. சொல்லிட்டான், போதுமா? அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். இனிமே உங்ககிட்ட தண்ணி கேட்டு வந்து நாங்க நிக்கவே மாட்டோம். நீங்க கிளம்புங்க. என்னப்பா, உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? சரி வாங்க. தம்பிங்களா, ஐயா, நீங்க எல்லாம் போய் அவங்க ஊருக்கு போற எல்லா இபி லைனையும் கட் பண்ணி விட்டுருங்க. சரிங்கய்யா. ஒரு சின்ன குண்டு பல்புக்கு கூட நம்ம ஊர்ல இருந்து அவங்க ஊருக்கு கரண்ட் போகவே கூடாது. இருந்து இபி லைனை கட் பண்ண போறீங்களா? நீங்க இபி லைனை கட் பண்ண எங்களுக்கு எப்படியா கரண்ட் வரும்? அது எங்க பிரச்சனை இல்லையே, உங்க ஊர் பிரச்சனை தானே. வெயில் நேரத்துல எங்களுக்கே கரண்ட் பத்தாம அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது. எங்க ஊர்லயே கரண்ட் தட்டுப்பாடா இருக்கும் போது நாங்க எப்படி உங்களுக்கு கரண்ட் கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. கரண்ட் இல்லைன்னா மோட்டர் ஓடாது, விவசாயமே பண்ண முடியாது, பயிரெல்லாம் கருகி போயிடும். அதுதான் உங்க ஊர் தலைவர் நல்ல யோசனை வச்சிருக்காரு. அவர் சொல்ற மாதிரி விவசாயத்தை விட்டுட்டு வேற வேலைக்கு போங்க. என்னையா இப்படி சொல்றாரு? நாங்க பேசுனதெல்லாம் தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க உங்களுக்கு தண்ணி தரோம். தயவு செஞ்சு கரண்ட்டை மட்டும் கட் பண்ணிடாதீங்க.